என்ன செல்வி, வந்து 2 3 நாள் ஆச்சு, ஊருக்கு போகாம இங்கே இருந்தா இப்படி? என்ன எதுவுமே சொல்லாம நீ உன் வாட்டுக்கு இருக்க? நானா கேட்டாதானா? கிளம்புங்க, ஊருக்கு போவோம். ஏங்க அதை பற்றி தான் நானே பேசலாம்னு இருந்தேங்க. பிள்ளைய வேற பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். அவன் ஒன்றாவது சேர்த்து விடணுமுங்க. அங்கேயே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு நானும் நினச்சேன். ஆனால் ஒன்றுங்க, நம்ம சோனி சொல்கிறா, ஏம்மா சித்தப்பாக்கும் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் எல்லோரும் ஒரு வீட்டில் இருந்தால் என்னம்மா, அங்கே எதுக்கு வாடகையை கொடுத்துட்ருக்கணும் அப்படின்னு சோனி சொல்கிறாங்க. அதான் நானும் நினச்சேன், ஏங்க நம்ம ஒருதான் அங்கே இருந்தா என்ன, நமக்கு தான் இந்த வீட்டில் பங்கு இருக்குல்லங்க, இங்கே ஒருதான் இருக்கலாம்ல. அதை வீட்டு வாடகை கொடுக்குற காசில் நம்ம பிள்ளைகள் படிக்க வச்சுட்டு போயிடுறது. என்ன சொல்கிறியா? சுபியையும் இங்கே சேர்க்கணும்னு சொன்னிய உன் தங்கச்சிக்கிட்ட. இங்கே இருந்தால் சரிப்பட்டு வருமா? ஏன் இங்கே இருக்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டா பிள்ளையமா போயிட்டு வந்துட போகுதுங்க. நான் அதான் யோசித்தேன், வாடகை காசு கொடுத்துக்கிட்டு என்னத்தை, அதுவும் அந்த வீட்டில், அதுவும் சின்ன வீடு, அதில் பழக்கம் இல்லாமல் இருக்குது. இதுனா நம்ம வீடு, நம்ம சொந்த வீடு, நம்ம வாட்டுக்கு இருக்கலாம் கடான்னு அப்படின்னு நினச்சேன். என்ன சொல்கிறிய நீங்கள்? உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன், கரெக்டாக நீங்கள் கேட்டுவிட்டிய. நல்லா தான் இருக்குது சொல்கிறதுக்கு. வசந்தி ஒரு நேரம் ஒரு போல் இருக்கும், இப்போ நமக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. ஒரு நேரத்துக்கு ஆள் மாறிடுச்சுன்னா இந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும்? மாறுவா என்னத்துக்கு மாற போகிறா? நம்ம வாட்டுக்கு தனி உலை வச்சுட்டு நம்ம இருப்போம். அவள் வேறு சாப்பாடு வச்சுட்டு இருக்க போகிறா. எல்லாம் ஒன்றாலாம் சமையல் கூட வேண்டாங்க, தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருந்துக்கிறலாம். நம்ம அவளுக்கிட்ட எதுவும் வச்சுக்கிட்டா தானே, நம்ம எதுவும் வச்சுக்க போகிறதில்ல. அவள் வாட்டுக்கு அவள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு இருப்பா, நம்ம வாட்டுக்கு நம்ம என்னமோ பார்த்துட்டு இருக்கலாம். என்னங்க சொல்கிறியா? நல்லா தான் இருக்குது. சரி சரி பார்ப்போம். சோனி தான் அந்த ஐடியா கொடுத்துச்சா உனக்கு? ஆமாம், சோனி தான் சொல்கிறா, சித்தப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இங்கனே இருங்கம்மா அப்படின்னு சொல்கிறா. ஏங்க காலையில் ஒன்று நடந்து பிடிச்சுங்க. என்ன செல்வி சொல்கிற? என்னாவா? உங்கள் மாவா இருக்கா பற்றியில சத்தியா, அர்ஜுன் தம்பி பிள்ளைகளுக்காண்டி ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கும் போல். உங்கள் மாவே அதை வச்சுக்கிட்டு நான் ஓட்டணும் ஒரே ஆடம். சரி நம்ம தம்பி பைய தானே, ஓட்டட்டும், சத்த ஓட்டிட்டு கொடுத்தா பிள்ளைகளை அப்புறம் ஓட்ட விடலான்னு நினைக்காளா? இல்லைங்க, நினைக்கவே மாட்டேங்கிறா. நான் கொடுக்க முடியாது, கொடுத்தா அவன் உடச்சி விடுவானா, அவங்க மாவுளுக்கு தர முடியாதான். மாவுளுக்கு இப்போவே சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிற மாதிரி அப்படி பண்ணிவிட்டா. எனக்கே ரொம்ப சங்கடமாக போச்சுங்க. பிள்ளை அழுகுறான், அம்மா வேணும் வேணும் வேணும்னு. ஏங்க அவனுக்கு ஒரு சைக்கிள் தான் வாங்கினு தெரியலா? அதெல்லாம் என்னைக்கு நினைக்கும் சத்தியா, நீ வேற. அது ஒரு குணம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு குணம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம பிள்ளை சரியில்லை, என்னத்தை சொல்ல. அதுக்காக இப்போ சைக்கிள் வாங்கிட்டு வானா இல்லை, எங்கே போய் சைக்கிள் வாங்குறது? அவன் காசு இல்லாமல் தடுமாறும்போது. அட புவா செல்வி, எங்கிட்ட என்ன சாப்பாடு? வா சாப்பிடுவோம், உள்ள போய். வசந்தி பூரி சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. தம்பி பையன் தான் கேட்டிருப்பேன் போல், சித்தி பூரி வேணும்னு பூரி மாவை பார்த்துட்டு, சரிப்பா சுட்டு தரேன்னு சொல்லி சுட்டுக்கிட்டு இருப்பா அவளை. இவளு எதுவும் வேலை வெட்டி அவளுக்கு பார்த்து கொடுக்குறாள்வள, இல்லை இது போன நோண்டிட்டு உட்காந்துருக்காளவளான்னு தெரில. இந்த சோனியும் சத்தியாவும் அவள் ஒத்தையில் கிடந்து வேலை பார்த்து அப்புறம் கோவம் தான் வரும். இவன் எனக்கு என்னான்னு உட்காந்து கட்டி கொடுத்தவளுக்கு தானே ஏதாவது வேலை பார்க்கலாம்ல, அதுவும் பண்ண மாட்டாளுவ. அப்படியா? பூரி எனக்கு 2 தின்னா தேவலன்னு தோடுது. வாவே உள்ளே போய் சாப்பிடுவோம். வாங்குங்க. ஏங்க என்ன ஒன்றும் சொல்லலை, இங்கே இருப்போமா? ஆமாம், நீயே சொல்லும்போது அப்புறம் என்ன, இங்கே இருப்போம் வா. அங்கேயும் வாடகை கொடுத்துவிட்டு அது வீடு குட்டியாக நல்லாவா இருக்குது? என்ன ஊர் நல்லா இருக்குது, காத்தோட்டமாக இருக்குது. இங்கேயும் நல்லா தான் இருக்குது காத்தோட்டமாக. அப்புறம் என்னவா? என்ன வசந்தி ஒரு ஆளுக்கு தான் பயமாக இருக்குது. என்ன ஒரு மாதிரி ஒரு நேரம் பேசி விடுதோ என்னமோன்னு. அதெல்லாம் இப்போ இருக்கிறத பார்த்தா அப்படியெல்லாம் பேச மாட்டான்னு தான் நினைக்கிறேன் நான். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் பார்ப்போம் வா. ஐ குட்டி தம்பி, அம்மா பூரி சுட்டுருக்காடா. எனக்கு சென்னா மசாலா வச்சிருக்கான். ஆமா ஜெஸ்டிகா, சித்தி பூரி சுட்டாங்க. என்ன மசாலா கேட்டா? என்ன மசாலாவா? சென்னா மசாலாடா. அதான் என்ன மசாலா? ஆமா வச்சிருக்காங்க. அப்படியா? உன்னோட தட்டு என்னோடது மாதிரி இருக்கு. நான் சாப்பிடுற தட்டா? ஆமா, என் தட்டு மாதிரி இருக்கு. தெரியல, சித்தி தான் எடுத்து கொடுத்தாங்க. ஷோ, என்னோட தட்டு தான். எங்க அம்மாக்கு இருக்கு, நான் சொல்லியிருக்கேன்ல, யாருக்குமே என்னோட தட்டுல சாப்பாடு போட்டு வைக்காதீங்கன்னு. எதுக்கு தான் அப்புறம் சாப்பாடு போட்டு வைக்காங்களே? நீ ஆம்பளை திரும்பி பாக்குற, அந்த பக்கம் திரும்பி உன் தங்கச்சி பக்கம் உட்காரு. சொன்னது இந்த வாண்டு திரும்பிடுச்சு பாரு. எம்மா எம்மா
என்னம்மா சுபி உனக்கு பூரி கொண்டாரம்மா. என்ன எல்லாருமே சாப்பாடு அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கியா? ஏய் ஜெயஸ்ரீ, பூரி சாப்பிட்றியா? அம்மா எடுத்துட்டு வரவா? எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம். அம்மா, அவள் சாப்பிட்ற தட்டு யாரோடது? யாரு? சுபி சாப்பிட்ற தட்டா? உன்னோட தான் நினைக்கிறேன். ஏன் அதனால என்ன? அக்கா தானே அவளும். ஆஹா, என்னோட தட்டில் யாருக்குமே சோறு போடாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கோம்லம்மா. எதுக்கு என் தட்டில் போட்டு வச்சியா? எனக்கு இப்போ என்னோட தட்டு வேணும். அவளுக்கு எதுக்கு என்னோடதில் போட்டு வச்சியா? எடி, அக்கா தானே, இந்த மாதிரி பிளேட்டு 2 தான் இருக்குன்னு தெரியும்ல. குட்டி தம்பிக்கு அது மாதிரி பிளேட்டில் போட்டேன். இவளும் சித்தி எனக்கும் ஆசையாக இருக்குது மாதிரி பிளேட்டில் சாப்பிட்றதுக்குன்னு கேட்டா, அதாண்டி போட்டு கொடுத்தேன். இதில் என்ன இருக்குது தாம் தூம்னு தாண்டுற என்னமோ? ஏன் வேறு தட்டில் சாப்பிட்டா சாப்பாடு இறங்காதா? ஒழுங்கு மரியாதை வாய் மூடிட்டு வந்து வாங்கிட்டு வந்து தின்னு. எனக்கு தெரியாது. அவளோட தட்டில் வாங்கி வேறு தட்டில் வச்சுட்டு எனக்கு கழுவிட்டு எனக்கு வேறு பூரி வச்சு கொண்டு வாங்க. இங்கே பாரு, உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது, புரிஞ்சுக்கோ. தின்னா தின்னு, திங்கலன்னா போய்கிட்டே இரு, அவ்வளோதான் சொல்லுவேன். அவள் சாப்பிட்ற தட்டில் பிடிங்கில்ல, அவளுக்கு வேற வச்சுட்டு உனக்கு வேற கொண்டு வரணுமா? இதுக்கெல்லாம் நம்மளால முடியாதுமா. சாப்பிட்டா சாப்பிடலன்னா போயிட்டே இரு. சின்ன பிள்ளைங்க, பச்சை குழந்தைங்க, அதுக்கு பாட்டுக்கு 2 உட்காந்துருக்கத பாரு ஒத்துமையா. நீயும் தான் இருக்கியே. யார் என்ன தட்டில் சாப்பிட்றாங்க, ஞான் தட்டில் சாப்பிட்றாங்களா வேறு தட்டில் சாப்பிட்றாங்களும் கணக்கு பார்த்துட்டு இப்படி உட்காந்துரு. மூஞ்ச பாரு, பிள்ளை மூஞ்ச. என்னம்மா பண்ண தப்பு நீங்க கடைசியில் என்னையும் சொல்கிறீங்களா? ஏன் வசந்தி? ஜெயஸ்ரீ, என்னம்மா ஏன் சத்தம்? பாருங்க பெரியம்மா, சுபிக்கு என்னோட தட்டில் பூரி அம்மா எடுத்து வச்சிருக்காங்க. நான் கேட்குறதுக்கு அம்மா அதெல்லாம் மாற்றி தரமாட்டேன், அவள் சாப்பிடட்டும், நீ வேறு தட்டில் வச்சுக்கங்கிறாங்க. பாருங்க பெரியம்மா. அப்படியா? ஏம்மா வசந்தி, மாற்றி தான், இதில் என்ன இருக்குது? என்னக்கா பேசுறியா? சின்ன பிள்ளை அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா, அதை பிடிங்கி வேறு தட்டில் மாற்றிட்டா கொடுக்க முடியும்? ஏன் அவள் சாப்பிட்டு முடிச்சதும் சாப்பிட்டுருக்கட்டும். எஸ்டி, ஏம்மா வேற தட்டில் பெரியம்மா வச்சு தரவா? ஆண்ட பெரியம்மா, எனக்கு அந்த தட்டு தான் வேணும். அவ எதுக்கு சாப்பிட்டுட்டு? அப்படியா சுபி? என்ன பெரியம்மா, நான் வேணா வேற தட்டில் சாப்பிட்றேன் பெரியம்மா. இந்த தட்டை அவகிட்ட தாரீங்களா? சரிடா கண்ணு, உன்ன மாதிரி தானே அவளும். அவ எப்படி பேசுறா பாரு. உனக்குலாம் எங்கே தான் போச்சோ அறிவு தெரியல. மா போங்கம்மா, என்னோட தட்டு தான் வேணும்னா ரொம்ப பேசுறீங்க, திட்டுறீங்க. தாயே, இந்தா வாங்கிக்க. சுபி கொண்டம்மா, அவளுக்கு அந்த தட்டை கொடுத்துருவோம். பெரியம்மா உனக்கு வேற இதில் வச்சு தாரேன். சரிங்க பெரியம்மா, இந்தாங்க. ரேஸ்டி, பெரியம்மா உனக்கு உன் தட்டில் வச்சு தருவாங்க, கவலைப்படாத. நீ ஒன்றும் சொல்ல வேணாம் போ. நீ என்ன கிளாஸ் படிக்கிற? நான் 8வது. நீ? நான் 7வது. என்னை விட 1 வயசு சின்ன பொண்ணு தானா? அதனால இல்லை, கேட்டேன் சின்ன பொண்ணு தானான்னு. அப்படிலாம் இல்லை, 2 பேரும் ஒரு உயரம் தான் இருக்கும், ஒரு மாதிரி தான் இருக்கும். சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுலாம் நீ பேசாத, சரியா? ஓ அப்படியா? என்ன இருந்தாலும் என்னோட 1 வயசு நீ கம்மியாக தான் இருப்ப. இருந்தாலும் இருக்கட்டும், அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்லாத. ஜெசிகா, சுபேகா ஒத்த சடை தான் போட்டிருக்கு, நீ குட்டி பாப்பா மாதிரி 2 சடை போட்டிருக்க. அப்ப நீ தானே சின்ன பிள்ளை? டேய், என்ன எங்கள் அம்மா கிட்ட சொல்லி நான் 1 சடை போடுறேன் பாரு. 2 சடை போட்டிருந்தா நான் சின்ன பிள்ளைய அவளை விட. இரு, எங்கள் அம்மா அப்பா வந்ததும் நான் 2 சடை போட சொல்லுவேன். 1 சடை போட்டா நல்லாவே இருக்காது உனக்கு. 2 சடை நல்லா இருக்கு. அப்போ நீ சின்ன பிள்ளைங்கிற? ஆமா, சின்ன பிள்ளைக்கு தான் 2 சடை போடுவாங்க, அதனால சொல்றேன். இதனாலே நான் மாற்றுவேன்டா. ஊருக்கு போனோமா வந்தோமான்னு இருக்குதுங்களா? எனக்கு என்னன்னு போய் இருந்துக்கிறதுக்க 5வது மாதம் வளகாப்பு போடணும்னு சொல்லி தானே அமுச்சோம். போனதும் பார்த்துட்டு வந்துடுறப்பான்னு வச்சுக்க. போன பக்கம். சரஸ்வதி கிட்ட பேசினா தான் சரி விட்டு வரும். போன் அடிச்சு சொல்லும். ஏங்க காப்பி இது போட்டு கொண்டாரவா? வேண்டாம், காப்பிலாம் வேண்டாம். அருண் பயலுக்கு போன் பண்ணு. ஏங்க அருணுக்கு போன் பண்ண சொல்றியா? ஏன் என்னாச்சு பிள்ளைக்கு? அவசரமா இன்னமும் போன் பேசணுமா? ஊருக்கு தானே போயிருக்காவ, சித்தப்பா வீட்டில் இருக்காவளா? ராத்திரி தான் பேசினேன். இங்கே நல்லா இருக்குமா, இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு வந்துடுறேன்னு தானே சொன்னாவ. இன்னைக்கு நெசமா வந்துடுவா அவங்க. ஏன் அதை கேட்கதான் பண்ண சொல்றீங்களோ? போயிட்டு எத்தனை நாளாச்சு, இன்னும் வரலையேன்னு கேட்க தான் உன்னை ஃபோன் பண்ண சொல்கிறேன். சும்மா இதுக்கு பண்ண சொல்வேனா? அட பண்ணு. இன்னும் 2 நாள் தான், 4 நாள் இருக்குது. அதுக்குள்ளே வந்தால் தானே வளகாப்பு முடிக்க முடியும். வருவாகங்க. என்ன அவங்க சித்தப்பா வீட்டுக்கு தானே போயிருக்காங்க, வருவாங்க. என்ன பண்ணுறது, அவளை எதுக்கு சும்மா அங்கங்கேயும் கூட்டிகிட்டு இருந்தால் அவள் 2 நாள் இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருப்பேன் போல். ஆமாம், திரும்பி உடனே வந்து அது பிரச்சனைன்னு சொல்லி கூட வச்சுருந்துருக்கலாம். எல்லாரும் குடும்பமாக இருப்பாங்க, அதனால் இருந்துட்டு வரட்டும். இதனால் என்ன? நீ சொல்லுவ உனக்கு. ஆமாம்,
என்ன இருந்தாலும் பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வருமா? இருந்தால் தானே கலகலன்னு நல்லாயிருக்கும். இல்லைன்னா யாரோ விரிச்சோடி கிடக்கு பாரு. அதான் பெரிய மருமகெல்லாம் பேத்திலாம் இருக்காவல. ம் சோனிகிட்ட பேச ஆரம்பிச்சதுலேருந்து ஷீலா பேச மாட்டேங்குது. என்னமோ போங்க. அந்த பிள்ளைகிட்ட பேசினா இந்த பிள்ளை பேச மாட்டேங்குது, இந்த பிள்ளைகிட்ட பேசினா அந்த பிள்ளை பேச மாட்டேங்குது. சோனி அவனா அப்படி இல்லை, ஷீலா தான் அப்படி இருக்கு. ஷீலா சோனி வந்ததுலேருந்து ஒரு மாதிரி தான் தெரியுறா. எங்கிட்டோ போ, எப்படி தான் வச்சு சமாளிக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. சரி சரஸ்வதி, மாத்திரை பையை தூக்கிட்டு வா. நம்ம இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி மாத்திரை பையை போட்டுட்டு போய் சேர வேண்டியதுதான். என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து மாத்திரை பையை தூக்கிட்டே இருக்கணும்னு இருக்கு. ஆமாம். அதான் காலையிலேருந்து யோசனையாக இருந்துச்சு. அருண் பையனடா ஆளையே காணுமே, ஃபோன் போட்டாது வர சொல்லுவோம் அப்படின்னு. சொன்னா தான் வருவாவ போல. இல்லைன்னா எங்கே போனாலும் போனது போன பக்கம்னு அங்கங்கே போய் இருந்துக்கிறாங்க. வருவாங்க வரும்போது வரட்டும். இப்போ என்ன இருந்தாலும் நமக்குன்னு வீடு வாசல் எதுவும் இல்லையா? அங்கேயே போய் இருந்துட்டா நல்லாவா இருக்கு? அதுவும் சரிதான். அவங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் வருவாங்க. நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள். உடனே இதை ஒன்று சொல்லிடுவேன்.